போராட்டத்திற்கான முக்கிய காரணமே எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப தாழ்வான நிலையில் பாதிக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய ஊதியம் ரொம்ப கம்மியான ஊதியம், வெறும் 25,000. அவங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் எங்கள் வாழ்க்கை தரம் இல்லை. அந்த 25,000த்தில் வந்து எந்த குடும்பமும் இன்றைக்கி வாழ முடியாது. எங்களுடைய வாழ்வாதாரத்தை கூட்டணும். உயர்கல்வித்துறையை தூக்கி நிறுத்துகிற நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப தாழ்மையான நிலையில் இருக்குது. ஸோ எங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய அந்த 57,700 ரூபாயினுடைய அந்த சேலரி, அந்த ஊதியம் எங்களுக்கு கிடைக்கணும். அது கிடைச்சா மட்டும்தான் எங்களாலையும் இன்னும் ஊக்கத்தோடு எங்களால் செயல்பட முடியும். அதே போல் இங்கே பணியிலேருந்து ஓய்வு, எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லாமலேயே ஓய்வு பெறக்கூடியவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இதை ஒரு அவங்களுக்கு ஓய்வூதியமாக கொடுத்து அவங்கள வெளியனுப்பணும். அதே போல் இன்சூரன்ஸு 1 கோடி ரூபாய்க்கு எங்களுக்கு அது கிடைக்கிற மாதிரி அப்படி ஒரு காப்பீட்டுத் தொகை வசதியும் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். பெண்களுக்கு வந்து மகப்பேறு விடுப்பும் அதே போல் மருத்துவ விடுப்பும் வேணும். எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுங்கன்னு நாங்கள் கேட்டால் அதில் உங்களுக்கு லாஜிக் இல்லை. நீங்கள் டிஆர்பியோ அல்லது டிஎன்பிசியோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இதுதான் உங்களுக்கு ப்ராப்பர் சேனல்னு சொல்கிறீங்க. நாங்கள் கம்யூனல் ரோஸ்டர் படி ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த விதிகளின் கீழ் தான் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கி நாங்கள் கௌரவ விரிவுரையாளராக இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு நியாயம் சொல்லக்கூடிய குரல்கள்லேருந்தே என்ன நாங்கள் கேட்க வேண்டிய வேதனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்புற வாசல் வழியாக வந்தவங்கன்னு உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வந்து பின்புற வாசல் வழியாக வந்து எங்களுடைய நுழைவாயில் அடைச்சாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதை பார்த்து சமூக நீதி அப்படிங்கிறத உண்மையாக நிலைநாட்டணும். நாங்கள் கல்விக்காக எங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணித்தவங்க. எங்களோட வாழ்க்கையில் இழக்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. ஸோ இருக்கிற வாழ்க்கையவாது நாங்கள் ஒரு முறையான வாழ்க்கையை வாழ்ந்து போகணுன்னா எங்களுக்கான ஊதிய உயர்வு அது ஒன்றே எங்களுக்கு பெரிய கோரிக்கையாக, மிக முக்கியமான கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம். இது எங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது காவல்துறை அழைச்சிட்டு போனாங்க. இந்த சூழலில் நீங்கள் அமைச்சர் போய் சொல்லியிருக்கீங்க, அங்கே என்ன நடந்தது, அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம்? நேற்று தினத்தில் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களை நாங்கள் சந்தித்தோம். அவர்களிடத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்தோம். எங்கள் நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது. கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக வேலை செய்த எங்களை பின்புற வாசல் வழியாக வந்தவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிலாம்